நிறம் மாறும் உலகில் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பொறுமையாவே சமைப்போம், அதான் எல்லாம் வெளில போயிடுச்சிங்களே. குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங். என்ன ரொம்ப நேரம் தூங்கிட்டியாப்பா? நல்ல தூக்கமா? நேத்து மாத்திரை போட்டேன்ல, அது ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். பரவாயில்ல, தூங்கு, ரெஸ்ட் எடு. பிளாக் டீ போட்டேன், உனக்கு தான் பிடிக்குமே, இந்தா குடி. ஆமா, என்ன வீடே அமைதியா இருக்கு? எல்லாரும் எங்க போயிருக்காங்க? தாயும் சேய்களும் கோயிலுக்கு குடும்ப நலத்துக்காக போயிருக்காங்க. கோவிலுக்கா? அதாவது நமக்கு தெரியாம இதுங்க ஏதோ பிளான் பண்ண போதுங்கன்னு நமக்கு தெரியாதாமா. இவங்க கோயில் போறாங்கன்னு பொய் சொல்லிட்டு போறாங்களாமா. இவங்க டிராமாலாம் இவ்வளவு பார்த்தாச்சு. நேத்து ஈஸ்வரி அக்கா அப்பா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஈஸ்வரி அக்கா மௌனமா தான் இருக்காங்க. சம்மதம்னு சொல்ல, இல்லன்னு சொல்லல. இவங்களா மௌனத்தை சம்மதமா ஏத்துக்கிட்டு ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம முன்னாடி பிளான் பண்றப்ப நம்ம ஊடால பூந்து ஏதாவது பேசிடுவோமோன்னு டென்ஷன் அவங்களுக்கு. அதனால பிரைவேட்டா பிளான் பண்றதுக்காக கோயிலுக்கு தான் போய் பிளான் பண்ணுதுங்களா இல்ல தெருமுக்குல பிளான் பண்ணிட்டு வந்துருங்களான்னு தெரியாது. அம்மா, அக்கா எங்க? அக்காக்கு இந்த பழைய ஆபீஸ்ல இருந்து ஏதோ கால் வந்துச்சு, ஏதோ ரிலீவிங் ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்கா, அதை முடிச்சு கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. உனக்கு தோசை ஊத்தி தரவா இல்ல கொஞ்ச நேரத்துல சாப்பாடே ஆயிடும், சாப்பாடு சாப்பிட்டுறியா? இல்லக்கா, எனக்கு பசிக்கல, அப்புறம் பாத்துக்கலாம். சரி. ஜனனி, ஜனனி, வெளியில வாமா. வெளிய வாமா. வாமா வெளிய. வீட்ல யார் இருக்கீங்க? வெளிய வாங்கன்னு சொல்றல. ஜனனி. ஏமா யாரு? உன் பேரை சொல்றீங்க? ஜனனின்னு தானே அழைச்சாங்க. வெளிய வாங்கன்னு சொல்றல. வாங்கக்கா, போய் என்னன்னு பாப்போம். வாமா வெளிய. ஏமா வெளிய வாமா. வீட்ல யாரு? வெளிய வாங்கன்னு சொல்றல. யாருங்க நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இதுல யாருமா ஜனனி? நான் தான் ஜனனி. என்ன விஷயம்? உன் வீட்ல இருக்கறவங்கள வெளிய வர சொல்லுமா. வீட்ல யாருங்க? வெளிய வாங்க. ஏங்க பெரியவங்க யாராச்சும் இருக்கீங்களா? வெளிய வாங்க. ஆமா. ஏங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வெளிய வாங்க. ஏய் இருங்க, முதல்ல நீங்க யாரு? அந்த விவரத்தை சொல்லுங்க. முதல்ல வெளிய வர சொல்லுங்க. வெளிய வர சொல்லுங்க. கத்துற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. ஏங்க கத்தாம என்ன செய்வாங்க? அண்ணே முதல்ல பொறுமையா பேசுங்க, அப்பதானே எங்களுக்கும் விவரம் புரியும். யார் இருக்கா? பெரிய மனுஷங்களை வெளிய வர சொல்லுங்க. ஏங்க பெரிய மனுஷங்க வருவாங்கங்க, முதல்ல நீங்க என்னன்னு விவரம் எங்க நாம இந்த வீட்டு ஆளுங்கதாங்க, என்ன விவரம் எங்க கிட்ட சொல்லுங்க முதல்ல. ஏங்க நீங்க முதல்ல கூப்பிடுங்க, உள்ள இருக்காங்களா? அட கூப்பிடுனா உள்ளார யாரும் இல்லைங்க. ஏங்க கூப்பிடுங்க, வீட்ல இருக்க பெரியவங்கள வர சொல்லுங்க. அவங்க கிட்ட பேசி ரெண்டுல ஒரு முடிவு தெரியாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். ஏப்பா ஏய், யார பண்ணீங்களா? ஏன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு என்ன விஷயம்? ஐயா, எங்க குடும்பத்தையே கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுச்சு உங்க வீட்டு பொண்ணு. முதல்ல நீங்கெல்லாம் யாரு? எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் இதுக்கு முன்னால உங்களை பார்த்தது கூட கிடையாது. அம்மா, நீ வச்சு நடத்துறியே கிரீடம்னு ஒரு ட்ரஸ்ட், அதுல சேர்ந்திருக்க பொம்பளைங்களோட சொந்தக்காரங்க நாங்க. ஐயா, நீங்க பெரிய மனுஷன் ஊருக்குள்ள சொன்னாங்க, உங்க குடும்பத்து பொண்ணு இப்படி பண்றது நியாயமாங்க? எப்பா முதல்ல என்ன பிரச்சனை அது சொல்லுப்பா. உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு பொம்பளைங்க பூராத்தையும் தூண்டி விட்டு இப்ப அதுங்கெல்லாம் எங்க பேச்சையே கேக்குறது இல்ல. எது கேட்டாலும் நான் சம்பாதிக்கிறேன், நான் போறேன், நான் வரேன், இப்படித்தானே அவட்டா பேசுறாளுங்கம்மா. நானு அந்த குழுல இருக்கிற மல்லிகாவோட மாமியாருமா. என் புள்ள போய் சேர்ந்துட்டாம்மா. இவ பேர்ல தான் நிலம்புலம்லாம் இருக்கு. அதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு என்னைய மதிக்கவே மாட்டேங்கிறாம்மா.
அம்மா நீங்களும் ஒரு தாய் தானே. ஏற்கனவே இருந்த ஒத்த புள்ளைய பறி கொடுத்துட்டு அனாதையா நிக்கிறேன். இப்ப மருமகளும் என் பேச்ச கேட்காம தான் தோன்றித்தானம்மா எல்லாத்தையும் செஞ்சா எப்படிமா நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அம்மா அவங்க பேர்ல சொத்து இருக்கிறத வச்சுக்கிட்டு இந்த அம்மா பேச்சை கேட்டு கொஞ்சம் கூட லாபமே வராத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா. அந்த இடத்த நல்ல விலைக்கு வந்து கேட்குறாங்க. இந்த அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு கொடுக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்றாங்கம்மா. ஐயா தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. இனிமே உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு பொம்பளை ஆளுங்களை தேடி வரவே கூடாது. அந்த மாதிரி பண்ணுங்க ஐயா. அதை நீங்க சொல்ல முடியாது. சொல்லுவோம்மா, நாங்க தான் சொல்லுவோம். உங்களால எங்களுக்கு தான் நஷ்டம். நாங்க சொல்லாம வேற யாருமா எங்க பிரச்சனையை சொல்லுவாங்க? நீங்கெல்லாம் அவங்களை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை மாதிரி ஆளுங்களால தான் பாவம் அவங்க முன்னேற முடியாம இன்னமும் போராடி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சும்மா இந்த டிராமாலாம் இங்க வந்து பண்ணிட்டு இருக்காதீங்க. ஐயா உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் ஐயா. எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்க ஐயா. அந்த பொண்ணை எங்க வீட்டு பக்கம் வர விடாதீங்க ஐயா. என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? போமா. வேற வழி தெரியலங்க ஐயா. கஷ்டமோ நஷ்டமோ அது எங்க குடும்பத்தோட போகட்டும். இவங்களை எதுலயும் தலையிட வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா. ஏமா என்னம்மா நீங்க உங்க வீட்டு பொம்பளைகள்கிட்ட பேசி முடிவு பண்ணாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா அவங்க எல்லாம் அடங்க மாட்டேங்கிறாங்க ஐயா. எதை கேட்டாலும் போலீஸுக்கு போறேன், கோர்ட்டுக்கு போறேன், இது எங்க உரிமைன்னு பேசுறாங்க ஐயா. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா ஐயா? நீங்க பாருங்கய்யா, திரும்பவும் சொல்றேன், உங்களை பத்தி கேள்விப்பட்டதுனால தான் இங்க வச்சு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நாங்க பாக்குற வழியே வேற. என்ன மிரட்டுறீங்களா? இல்லம்மா, நாங்க செய்யறத சொல்றோம், பாத்துக்கோங்க. ஐயா உங்க முகத்துக்காக தான் விட்டுட்டு போறோம், கொஞ்சம் அடக்கி வைங்க. இல்லைன்னா வருத்தமாயிடும், பாத்துக்கோங்க. ஏய், இந்த ஊர் பிரச்சனை எல்லாம் உனக்கு தேவையா? முக்கா துட்டுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீ போடுற ஆட்டம் இருக்கே, போ சாமி தாங்க முடியல. அதை பத்தி பேச இங்க யாருக்கும் உரிமை இல்லை. ஏய், இதையே சொல்லி தான் பேக மாட்டிட்டு கிளம்புனால வாசம் வரைக்கும் பிரச்சனை எடுத்துட்டு வந்திருக்க. ஏப்பா ஏய் இருக்கப்பா, ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காதுப்பா. போங்கப்பா, உள்ள போங்கப்பா. ஏமா நீ உள்ள போமா, போங்க உள்ள. ஏமா ஜனனி, நமக்கு எதுக்குமா ஊரை விட்டு போம்பு? பிரச்சனை எல்லாம் முன்னாள் இருக்க முடியாதா?